ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஆமென். அவர் ஒரு நோக்கத்தோடு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மார்க் 3வது அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனம் நம்ம பார்க்கும்போது சீஷர்களை தெரிந்து கொள்ளும் போது வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது. தமக்கு சித்தமானவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். முதல் காரியமே அதுதான். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டியது என்ன? நாம் தேவனோடு இருக்கிற உறவில சரியாய் வளர வேண்டுவதே. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டரோடு இருக்கிறோமா? ஆண்டரோடு இன்னைக்கு நம்ம எவ்வளவு நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம்? வேற நபர்கள் இல்லாம நம்மளை தேடி வரல. எத்தனையோ நபர்கள் இருந்தாங்க. லூக்கா 3வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை நம்ம பார்க்கும்போது அங்க தேசத்தை ஆளுகிற சில நபர்களை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. திபேரியு ராயன் என்கிறவன் 15 ஆண்டுகளாக ராஜ்யபாரம் பண்ணுகிறார். பிலாத்து யூதேயா தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணுகிறார். ஏரோது கலிலேயாவை காற்பங்கு தேசத்தை ஆளுகிறார். ஏரோதினுடைய சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசங்களை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்துல அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியர்கள் இருக்கும்போது இத்தனை நபர்களையும் தாண்டி கர்த்தருடைய வார்த்தை எங்க போச்சுன்னா, வனாந்தரத்துல இருக்கிற இந்த உலகம் வேண்டாம், தேவ சமூகம் போதும் என்று சொல்லி வனாந்தரத்துல தேவனோடு நேரத்தை செலவிடுகிற மனிதனை தேடி கர்த்தருடைய வார்த்தை சென்றது. இன்னைக்கு நம்மையும் அப்படிதாங்க தேடி வந்திருக்கிறார். எத்தனையோ பெரிய நபர்கள் உண்டு, எத்தனையோ ஆளுகிறவர்கள் உண்டு, எத்தனையோ செல்வந்தர்கள் உண்டு, ஞானவான்கள் உண்டு. ஆனா கர்த்தர் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். எதற்காக? நாம் அவரோடு இருக்கும்படி.